நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நான் சொல்ல போறதுதான் உண்மை. அதி பயங்கரமான உண்மை. அத தாங்கிக்க நீங்க உங்க மனசை தயார் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடி ஓவரா பில்டப் கொடுக்கற? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் சரிதான். அண்ணன் ஒண்ணு இந்த போஸ்ட உங்களுக்கு சும்மா தூக்கி கொடுக்கல. என்னோட வாயை அடைக்க என்ன தாஜா பண்றதுக்காகத்தான் அவர் உங்களை ஜேஎம்டி ஆக்கியிருக்காரு. ஏய், அவர் எதுக்காக உன்னை தாஜா பண்ணணும், உன் வாயை அடைக்கணும்? சொல்லு. இருக்கு, காரணம் இருக்கு. ஆனா அதை கேட்டு நீங்க அலறக்கூடாது, கடவுளேன்னு கலங்க கூடாது. இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. இந்த நிமிஷம் வரை எனக்கு தாலி கட்டின புருஷன் உங்ககிட்டயே நான் இதை மறைச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க தங்கச்சி பத்மாவோட வாழ்க்கை அவ நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான். அஞ்சலி, உன்னை கொல்ல போறேன்டி. என்ன கொன்னுட்டா எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பொய்யின் ஆயிடுமா? முறைக்காதீங்க, சொல்றேன். ஆனா இதை எக்காரணத்தை கொண்டு நீங்க மனோகரன் கிட்ட கேட்க கூடாது. கேட்க மாட்டீங்கல்ல? ஏய், கேட்க மாட்டேன், சொல்லுடி. பத்மா கிட்டையும் தெரிஞ்சதா காட்டிக்க கூடாது. காட்டிக்கல, சொல்லி தொலை. இப்போ பத்மா கையில இருக்கிறது பத்மா பெத்த குழந்தை இல்ல. என்னங்க, நான் எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிருக்கேன். நீங்க எந்த சலனமோ ஷாக்கோ இல்லாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கீங்க. ஏய், மேல சொல்லு. உங்களுக்கு இது ஷாக்காவே இல்லையா? மேல சொல்லுன்னு இவ்ளோ சாதாரணமா கேக்குறீங்க. உண்மையிலே இப்பத்தான் நான் உன்னை கொல்லணும். இருந்தாலும் உன்னை கொஞ்சம் விட்டு வைக்கிறேன். புழுகிறதெல்லாம் முழுசா புழுகி முடி. ஐயோ, நான் சொல்றதெல்லாம் பொய் இல்ல, உண்மை. பத்மா கையில இப்ப இருக்கிற குழந்தை ஒரு வாடகை தாய் பணத்துக்காக பெத்து கொடுத்த குழந்தை. அப்ப பத்மா கர்ப்பமா இருந்தது நடிப்பு, பொய். ஊரையும் உறவையும் ஏமாத்துறதுக்காக போட்ட வேஷம். 10 மாசமா அவ துணி மூட்டை தான் சுமந்துட்டு இருந்தா. ஏய், இப்படி எதையாவது கிளப்பி விடுவேன்னு எனக்கு தெரியும்டி. அது அப்படியே சரியா பண்ணிட்டேன். உன்னை கொன்னுடுவேன்னு சொன்ன பாரு. இல்ல, உன்னை கொன்னே இருக்கணும். நீங்க கொன்னாலும் சரி, நான் சொன்னது அத்தனையும் சத்தியம். ஏன் மேல சத்தியம், உங்க மேல சத்தியம், அந்த பத்மா மனோகர் மேல சத்தியம். போதுமா? ஏய், வாய மூடி. உனக்கு தான் சத்தியங்கிறது சக்கரை பொங்கலாச்சே. எந்த சத்தியத்தை நீ காப்பாத்திருக்க? இந்த சத்தியத்தை நான் நம்புறதுக்கு யார் செத்தா என்ன? தனக்கு காரியம் ஆனா போதும் நினைக்கிறவளாச்சே நீ. அப்படின்னா நான் கேட்டது அண்ணன் எதுக்கு ஜேஎம்டி போஸ்ட் தூக்கி உங்களுக்கு கொடுக்கணும்? ஏய், நீ ஏதோ செஞ்சிருக்கே நான் சந்தேகப்பட்டு கேட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நான் எந்த கட்டுக்கதையும் சொல்லல. இல்ல வாய் புளிக்குதோ மாங்காய் புளிக்குதோன்னு உங்ககிட்ட போய் சொல்லல. நான் சொன்னதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இருங்க. இந்த பென் டிரைவ்ல பத்மா வாடகத்தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிட்டதுக்கும் பத்மாவும் மனோகரும் அந்த வாடகத்தாய் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட் டீடைல்ஸும் இருக்கு. பாருங்க.